அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாழை சாகுபடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாழை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 5 to 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் வருதுங்க. ஸோ அந்த வாழை சாகுபடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழையில் வந்து நம்ம ஊடு பயிரும் பயிரிட்டுக்கலாங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோவில் பார்த்திங்கன்னா, வயதான தென்னை மரங்களுக்கு நடுவில் வந்து வாழையை ஊடு பயிராக பயிரிட்டுருக்குறாங்கங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம வெறுமனே வாழை மட்டும் பயிரிடுறோம் அப்படின்னா, அந்த மீதி இருக்கக்கூடிய இடைவெளிகளில் நம்ம ஊடு பயிரை பயிரிடலாங்க. அதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் பயிரிடலாம், கடலை பயிரிடலாம், காலிஃப்ளவர், பூசணி, தர்பூசணி, சுரக்காய், வெள்ளரிக்காய் இது மாதிரியான பயிர்களை எல்லாம் நம்ம வாழையில் வந்து ஊடு பயிராக பயிரிடலாங்க. இப்போ வாழை எப்படி நம்ம வந்து நடவு செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. வாழை நடவு செய்வதற்கு முன்னாடி நம்ம வந்து நிலத்தை தயார் செய்துக்கணுங்க. அதாவது 2 முறை வந்து 5 கலப்பையிலையும் 1 முறை வந்து கொக்கி கலப்பையிலையும் நல்லா ஓட்டிக்கணுங்க. ஓட்டினதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து வாழைக்கட்டையை தேர்வு செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். நல்ல முத்திய வாழையிலிருந்து விதைக்கட்டையை பிரித்து எடுத்துக்கணுங்க. பிரித்து எடுத்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, நம்ம நடவு செய்யக்கூடிய இடத்துல 7 அடிக்கு 7 அடி அப்படிங்கிற இடைவெளியில் வாழைக்கட்டையை வந்து நம்ம நடவு செய்யணுங்க. நடவு செஞ்சதுக்கப்புறம் நம்ம சொட்டு நீர் பாசனமும் அமைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா தண்ணி வந்து பாய்ச்சியும் நம்ம வந்து வாழையை வந்து விவசாயம் செய்யலாங்க. ஸோ இப்போ நம்ம வாழைக்கட்டை வந்து நடவு செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 4 to 5 நாட்களுக்கு ஒரு முறை வந்து அதுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம முதல் உரம் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா 1 மாதத்தில் வந்து கொடுக்கணுங்க. 30 நாளில் கொடுக்குறோம். என்னென்ன உரம்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு ஃபேக்டம்பாஸ் 2 மூடையை எடுத்து ஒரு கட்டைக்கு 100 கிராம் வந்து வைக்கணுங்க. ஏன்னா வந்து 1 மாதத்தில் வாழைக்கட்டை ரொம்ப சின்ன அளவு தான் இருக்கும். ஸோ 100 கிராம் அப்படிங்கிறது போதுமான அளவுங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 900 கட்டை வந்து தேவைப்படுங்க. அதே மாதிரி 2வது உரம் நமக்கு எப்போ கொடுக்குறோம் அப்படின்னா 90 நாளில், அதாவது 3 மாதத்தில் வந்து கொடுக்குறோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு டிஏபி 1 மூடை, 16க்கு 16 காம்ப்ளெக்ஸ் 2 மூடை, ஃபேக்டம்பாஸ் 1 மூடை, கால்சியம் மெக்னீஷியம் கலந்த கீர்த்தி, அக்ரியா ப்ளஸ் இதில் ஏதாவது ஒரு உரம் 1 மூடை எடுத்துக்கணுங்க. அடுத்து வந்து நுண்ணூட்ட குருணை வந்து 10 கிலோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு கட்டைக்கும் 300 கிராம் வந்து வைக்கணுங்க. ஸோ இந்த உரத்தை வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா, வாழைக்கட்டைக்கு பக்கத்தில் வந்து மண்ணை நல்லா வெட்டி விட்டு உரத்தை வச்சு அடுத்து மண்ணை அணைச்சி விட்டுறணுங்க. அதுக்கு அடுத்த உரம் பார்த்திங்கன்னா 6வது மாதத்தில் வைக்கணுங்க. என்ன உரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு ஃபேக்டம்பாஸ் 3 மூடையும், 16க்கு 16 2 மூடை, அக்ரியா ப்ளஸ் 2 மூடை, நுண்ணூட்ட சத்து வந்து 20 கிலோ. இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு கட்டைக்கும் 300 கிராம் வந்து வைக்கணுங்க. அதுக்கடுத்து 4வது உரம் பார்த்திங்கன்னா 9வது மாதத்தில் வந்து வைக்கணுங்க. இதில் என்ன உரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அம்மோனியம் சல்ஃபேட் வந்து 2 மூடையும், 15க்கு 15 காம்ப்ளெக்ஸ் 2 மூடை, பொட்டாஸ் 2 மூடை, அமேஸ் குருணை வந்து 10 கிலோ. இதை எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து கட்டைக்கு வந்து வச்சு விடணுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 60% தார் தள்ளிடுங்க. 9 மாதத்துக்கு அடுத்து 60% வந்து தார் வந்து வெளியே தள்ளிடும். அதுக்கப்புறம் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கால்சியம் நைட்ரேட் வந்து 25 கிலோ, ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ கால்சியம் நைட்ரேட் எடுத்து அதை வந்து இறச்சி விட்டு தண்ணி விட்டுக்கணுங்க. அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10வது மாதத்தில் வந்து தார் வந்து வந்துருங்க. ஸோ இதில் வந்து பூச்சி தாக்குதல் இருந்துச்சுன்னா நம்ம வழக்கம் போல் போகக்கூடிய உரக்கடைகளில் போய் பூச்சிக்கு மருந்து வாங்கி நம்ம அடிச்சுக்கலாங்க. பெரிய அளவில் மருந்து வந்து அடிக்கிற மாதிரி வராது. ஸோ பூச்சி தாக்குதலுக்கு ஏற்ப நம்ம வந்து மருந்து அடிச்சுக்கலாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி விளைவிக்கக்கூடிய வாழையை பார்த்திங்கன்னா நம்ம 2 வருடங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு முறை வந்து நம்ம அறுவடை 10வது மாதத்தில் தார் தள்ளும். ஸோ அப்போ வந்து நம்ம தார் வெட்டினதுக்கப்புறம் திரும்பி அந்த பக்கவாட்டில் வரக்கூடிய கண்ணை வளர்த்து திரும்பி ஒரு தடவை நம்ம தார் தள்ள வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 தடவை வந்து நம்ம அதை ஒரு வாழை மரத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் நமக்கு வந்து எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செவ்வாழையில் தான் அதிக லாபம் வந்து கிடைக்கும். ஏன்னா அது ஒரு தார் வந்து 650 ரூபா 700 ரூபா வரைக்கும் போகுதுங்க. மற்ற ரஸ்தாளி, பூவம்பழம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 350 ரூபாயிலிருந்து 450 ரூபா வரைக்கும் போகுதுங்க. ஸோ செவ்வாழை வந்து பெஸ்ட்டுங்க. ஆனால் செவ்வாழையில் இருக்கக்கூடிய இலைகளை வந்து நம்ம கட் பண்ணி விற்க முடியாதுங்க. இது மற்ற வாழைப்பழங்கள் இருக்கு இல்லையா, ரஸ்தாளி, பூவம்பழம் இதில் இருக்கக்கூடிய இலைகளை வந்து நம்ம விற்பனை செய்ய முடியுங்க. ஸோ செவ்வாழையில் அதிக லாபம் இருக்குது, ஆனால் இலைகளை விற்க முடியாது. ஸோ இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா எங்களோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.